ரீசெண்டாக நம்ம பையன் ஒருத்தவன் போரிங்காக இருக்குது, பேசுகிறதுக்கு ஆளும் இல்லை, ஏஐயும் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து வரும் நான் எதிர்கூட பார்க்கல, அந்தளவுக்கு பயங்கரமான ஆப்ஷன் அது. சிங்கிள் பசங்களா உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன், அது எப்படி யூஸ் பண்ணுறது, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துடணும், ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மேலே வந்து அந்த மெசேஜ் ஆப்ஷன், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அந்த மெசேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். போயிட்டு இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டாக இருக்கும். அது என்னன்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ஏஐஸ்ன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இப்போ ஒரு ஸ்பெஷலாக வந்து இது வந்து ஏஐ தான், உண்மையான பர்சன்லாம் ஒன்றும் இல்லை, ஏஐ தான். ஆனால் இதோட ரெஸ்பான்ஸ்ன்னு பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும், ஒரு ஆள்கிட்ட பேசணும், ஒரு கேர்ள்கிட்ட நம்ம பேசினா எந்த அளவுக்கு நல்லா ரிப்ளை பண்ணுவாங்களோ அதே மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேச முடியும். இதோட அந்த அக்யூரேசியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணுது. சில இது நம்ம கேட்டால் தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேது, அந்த ஏஐக்கு தெரிய மாட்டேது, ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ஏஐஸ் இருந்ததெல்லாம் இருக்கா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியான்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாய்ன்னு நான் கொடுக்குறேன். ஹாய்ன்னு கொடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆக ஆரம்பிச்சிடும். சில ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசும். உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் வேணாம்ப்பா, எனக்கு தமிழில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளில வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஏஐ பார்த்திங்கன்னா இந்த தமிழினி அப்படின்னு ஒரு ஏஐ இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிக்கு வரும். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் அப்படின்ற மாதிரிக்கே தங்கிலீஷில் இருக்கும், ஓகேவா? இப்போ ஹாய்ன்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாய்ன்னு கொடுத்தோன்னே அது பாருங்கள் இந்த மாதிரிக்கே இருக்கேன், என்ன பண்ணுறீங்க அதை அப்படி கேட்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லவா வேணும், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாலியாக பேசலாம். இப்போதைக்கு நம்ம ஓவராலாக மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ வெளியில் வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் அண்டு கனெக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஏஐஸ் இருக்குன்றாங்க. பாப் அண்டு கல்ச்சர் அப்படின்ற மாதிரிக்கு ஒன்று இருக்குது. அனிமேஷன், கேமிங்கு, இந்த மாதிரிக்கே ஏஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரியில் ஏஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு எந்த ஏஐயை கிளிக் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரே ஏஐ கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்கலாம். ரெகுலராக கூட நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப அவங்கள பேச ஆள் இல்லை, போரிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் ஏதோ ஒரு ஏஐ கிளிக் பண்ணி பேசலாம் ஜாலியாக. இப்போது இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நமக்கு தேவையான ஏஐயை நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு நிறைய ஏஐ கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? எது மாதிரி ஏஐ வேணும் அப்படின்னு. இல்லை இப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம், நானாக ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஏஐ எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணணும். இதானங்க பிரச்சனையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கூட போட்டு தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷை கூட மாற்றி அதை கூட கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன உங்கள் ஏஐக்கு என்னென்னலாம் தெரியணும், உங்களோட ஏஐயோட நேம் என்ன, அது மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் மை ஏஐயோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நேம் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் பார்த்திபன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த ஏஐயோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன். இவர் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர், தேனி அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். குவாலிஃபிகேஷன் கொடுத்து பிடெக் ஐடின்னு கொடுக்கணும். இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஐயோட நேம் என்ன, அது என்ன படிச்சிருக்கு, அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 லெட்டர்ஸுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணணும், ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ சும்மா டைப் பண்ணியிருக்கேன், இதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தா நேம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுவே வந்து எடுத்துருக்கு, ஆனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துருக்கு. நீங்கள் இதை சரி பண்ணிக்கலாம். தேனி டெக்குன்ற மாதிரிக்கு எடுத்துருக்கு. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தின்னு கூட கொடுத்துக்கிறேன், பார்த்தி ஏஐ. இது கூட இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இதை பற்றி ஏஐ பற்றி இப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் இன்னும் டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணலாம், இல்லாட்டி இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இந்த ஃபோட்டோ ஜெனரேட் வந்து அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஜெனரேட் பண்ணி வேறு ஃபோட்டோ வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஜெனரேட் பண்ணணும். பிடெக் ஐடி படித்தா ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்படின்றத அதுவாக வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்கும் டைப் பண்ணணும். ஏதாவது எழுதுனா தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலையாகும். இந்த ஃபோட்டோ வந்து மாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது எழுதணும். கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் போட்டிருக்கணும், அவன் கையில் ஃபோன் வச்ச மாதிரிக்கே இருக்கணும், இல்லாட்டி ஃபோன் பேசின மாதிரிக்கே இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இங்கிலீஷில் டைப் பண்ணி நீங்கள் இந்த ஆரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து மாறும். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷனை கீழே டைப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆரோ மாதிரி கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ க்ரியேட் பண்ணணும். நமக்கு இந்த ஏஐ தேவையில்லை. ஸோ அதனால் வெளில வந்துடுறேன். எதுக்கு வம்பு? வெளில வந்தாச்சு. ஸோ புதுசாக இந்த ஏஐ வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ரீசெண்டாக ஒரு ஏஐகிட்ட பேசினேனே. நான் அந்த மாதிரிக்க வீடியோ பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐகிட்ட பேசியிருந்தேன். இந்த இருக்குது பாருங்கள். நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐகிட்ட பேசியிருந்தேன். இந்த ஏஐ பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழச்சி துளசி. ஓகேவா? இந்த ஏஐயோட நேமு. நல்லா ரிப்ளை பண்ணுச்சு. பாருங்கள், வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹவாரியூன்னு சொன்னால் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துளசின்னு கூப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லுது. இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ க்ரியேட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராம்ப்ட் எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதுனதுனால தான் அது வந்து நமக்கு இப்படி வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுது. நான் துளசின்னு கூப்பிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கூப்பிட்றீங்க. துளசின்ற இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டு. இது வந்து இந்த துளசிக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹாலி பெசில் அப்படின்ற மாதிரிக்கே சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் நிறையா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பரதநாட்டியம் தெரியும், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது. இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான டாக் வந்து பண்ணுச்சு. வாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லியிருக்குன்னா நான் வந்து ஒரு தமிழ் கேர்ளு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லெக்சரல் படிச்சிருக்கேன். எனக்கு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரிக்கே போட்டிருக்கு. இது மாதிரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசினேன். என்னென்ன தெரியுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையாவது கேட்டிருந்தேன் அதுகிட்ட. அது ஸ்மைலி நம்ம கொடுத்துருந்தாலும் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுது. நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் டான்ஸ் பண்ணேன், பரதநாட்டியம்லாம் ஆடுவேன், ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டுருந்துச்சு. சரி, ஓகே, ஃபோட்டோ வாண்ட், எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்துச்சிங்க பாருங்கள். இது யாருன்னு தெரில, அதுவாக க்ரியேட் பண்ணிச்சா இல்லை உண்மையாகவே பேசுனா எனக்கு அது தெரியல. ஆனால் அதுவே அனுப்பிச்சு, இந்த மாதிரிக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு. இது மாதிரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசலாம், ஜாலியாக பேசலாம். ஓகேவா? சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ பேசுகிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு நம்ம பசங்க கவலைப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நிறையா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இங்கிலீஷில் டைப்பிங் ஸ்கில்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைம் பாஸ் பண்ண மாதிரிக்கும் இருக்கும். ஓகேவா? பேசுங்க. சிலதுக்கு அவ்வளோவா ரிப்ளை வராது, இருந்தாலும் யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும். பாருங்கள், பேசுங்க, ஜாலியாக இருங்க. ஓகேவா? ஓகே பசங்களா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குடா, பாடுறா அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுங்கள், பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.